ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய விசா வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டொமஸ்டிக் விசா வெரிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா வெரிஃபிகேஷன் இதோட வேலை என்னன்னா, குவைத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் குக்காவோ டிரைவராவோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா இருக்கா இல்லையான்னு சரிபார்க்குது. சில நேரங்கள்ல ஒரே நபருக்கு பல விசா விண்ணப்பங்கள் இருக்கும். அதனால சிலருக்கு பிரச்சனை இருந்தது. இதனால விசா ரத்தாகும், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், நேரமும் வீணாகும். இது மாதிரியான பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நீங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயருக்கோ அல்லது வீட்டு ஓனருக்கோ யூஸ் ஆகும். மேன் பவர் ஏஜென்சி அல்லது ரெக்ரூட்டிங் ஆபீஸ்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுடைய ஸ்பான்சர் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் மூலம் உங்களுக்கு ஏற்கனவே விசா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். விசா இல்லைன்னா புதிய விசா போடலாம். விசா இருந்தா டியூப்ளிகேட் விசா போட முடியாது. சாகில் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க சிவில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை ஓபன் பண்ணுங்க. அதுல நேமு, பாஸ்போர்ட் எண்ணு போன்ற விவரங்களை கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் செக் பண்ணி சொல்லும். நோ விசா ஃபவுண்டு என்றால் நீங்க புதிய விசா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே விசா இருந்துச்சுன்னா நீங்க டியூப்ளிகேட் விசா போட முடியாது. இதனால எம்ப்ளாயருக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் எந்த விதமான சட்ட பிரச்சனையும் வராது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே சட்டப்படி விசா போடணும், டியூப்ளிகேட் விசா போடுவதை தவிர்க்கணும், ஃப்ராட் ஏஜென்சிட்ட இருந்து தப்பிக்கணும், வேலை பார்க்கறவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். இந்த சிஸ்டம் மூலமா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் எந்தவித பாதிப்பு இல்லாம இருக்கும். இதனால குவைத்துல வீட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் குவைத் பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.